அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய மீடியாக்கள் மூலம் கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நல் வாழ்த்துக்கள். ஆமேன். ஆங்கிலத்திலே நோர்வேச்சிய மொழியிலே எப்படியெல்லாம் சொல்லுவீங்களோ அப்படியெல்லாம் சொல்லி நாங்கள் வாழ்த்துவோம். நிச்சயமாக இந்த நாள் ஒரு சந்தோஷத்தின் நாள், அற்புதத்தின் நாள், வெற்றியின் நாள், விடுதலையின் நாள். கர்த்தர் எங்களை இன்னொரு நிலைகளிலே எங்களை உயிர்ப்பித்து எங்களை நடத்துகிற ஒரு நாளாக நிச்சயமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆமேன். ஆகவே எழுந்திருந்து நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நிச்சயமாய் கர்த்தர் சென்ற நாட்கள் இருந்து கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தரை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம், நாங்கள் பல ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் ஒன்றுமே அது விருதாவாக போகாது. அவருக்குள்ளே செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்குள் ஒரு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாகவே இருக்கும் என்று தேவன் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நிச்சயமாய் அதை நல்லபடியாகவே ஆசீர்வதித்து தருவார். ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளில் நாங்கள் ஆராதிக்க போகிறோம். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே இந்த ஆராதனை வேளைகளில் வெளிப்படும். ஆமேன். இந்த நாளிலும் கூட அங்கே மத்தேயு புஸ்தகம் ஒரு காரியத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து செல்லலாம். அங்கே மத்தேயுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொல்லி அவருடைய சரீரத்தை பார்க்கும்படியாக அந்த கல்லறைக்கு போன பொழுது அந்த மகதலேனா மரியாளும் இன்னொரு மரியாளும் என்று சொல்லப்படுகிறது 28வது அதிகாரத்திலே அவர்கள் போன பொழுது அங்கே தூதன் வெளிப்பட்டு சொல்லுகிறார், இங்கே அவர் இந்த இடத்துல இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொன்ன பொழுது அந்த 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 ஸ்திரீகளுக்கு இயேசு இடைப்பட்டு அல்லது இயேசு அவர்களை சந்தித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். சீசர்களுக்கு அந்த மரியாளும் அந்த சகோதரிகளும் அறிவிக்க போகிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷமாய் அறிவிக்க போன பொழுது இயேசு அவர்களை, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்தித்து சொல்லுகிறார், அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க என்று சொன்னார். ஆகவே இந்த நாளிலும் நாங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து வாழ்க என்று சொல்வதை விட நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆமென், நீங்க நல்லா இருப்பீங்க என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒவ்வொருவரை நாங்கள் வாழ்த்துவோம். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன காரியம் வாழ்க. ஆமென். எத்தனையோ உலக தலைவர்களை நாங்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஆனால் நாங்கள் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய நாமத்திலே நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆமென், நல்லா இருப்பீங்க என்று சொல்லி வாழ்த்துங்க. இன்றைய நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே வெளிப்படும். ஆமென். ஆகவே ஒருவரை ஒருவர் நீங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு 3-4 பேருக்கு சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த இடத்துல நிற்கிறேன், உங்களையும் நாங்கள் வாழ்த்துக்கிறேன், நல்லா இருப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் எப்படியாக கடந்து செல்லலாம். நிச்சயமாய் ஆண்டவருடைய வல்லமையான வழிநடத்தல், தெய்வீக பிரசன்னம் இந்த தொடக்கத்தில் இருந்து எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறபடினால் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமை உள்ள தெய்வமே, ஓ மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்த எங்கள் இயேசு ராஜாவே, நறுமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒரு இன்னும் ஆண்டவரே எங்களுடைய நிலைகளிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக உங்களுடைய சமூகத்திலே நிற்கிற ஆண்டவரே எங்களை மீண்டும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். அப்பா, உங்களை ஆண்டவரே ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள ஏதாவது ஆண்டவரே எங்களுடைய பேச்சுக்களோ சிந்தனைகளோ செயல்களோ எங்களுடைய பார்வைகளோ நினைவின் தோற்றங்களோ ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கும். ஒரு விசை எங்கள் எல்லாரையும் உச்சம் தலை தொடக்கி உள்ளம் கால் வரைக்கும் ஐயா
உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை மன்னித்து இந்த ஆராதனை வேளைக்குள்ளே எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே, தேவனே, உங்களை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே, தெய்வீக அற்புதமான வழிநடத்தல் ஆண்டவரே, உயிர்ப்பித்த அந்த வல்லமையின் வழிநடத்தல் எங்கள் மத்தியிலே ஒவ்வொருவருக்குள்ளும் வெளிப்படும்படியாய் உம்முடைய கிரியைகள் எங்களுக்குள்ளே நடக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஐயா, இந்த ஆராதனை வேளையிலே அப்பா ஆண்டவரே நிற்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஐயா உம்மை இன்னும் 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 இன்னுமாய் ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து ஆராதிக்கத்தக்கதான ஆண்டவரே தெய்வீக வழிநடத்தல்களை நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை இன்றைய நாளும் சுமந்து வந்திருக்கிற உம்முடைய ஊழியக்காரனுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆண்டவரே வெளிப்பாடுகளை உம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் இந்த நாளும் எங்களோடு நீர் பேச போறதற்காய் சோத்திரங்கள் ஆண்டவரே, சோத்திரங்கள் அப்பா. ஊழியக்காரனோடும் கூட இருந்து கர்த்தர் இந்த நாளில் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இன்றைய நாளும் ஞானஸ்நான ஆராதனைகளும் இருக்கிறது ராஜா. இன்றைய ஆண்டவருடைய நாமம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிற ஒரு தருணங்களை ஐயா எங்கள் சபைக்கும் கிருபையாய் ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட்டு இருக்கிறீர்கள். அதுக்காய் சோத்திரம் அப்பா. எடுக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் இன்னும் ஐயா நீங்கள் வழி நடத்தும்படியாய் நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆராதனை வேளைகளிலே பாடல் படிக்கிற பிள்ளைகள், வாத்திய கருவிகளை வாசிக்கிறவர்கள், பாடல் போடுகிற பிள்ளைகள், மீடியா காரியங்களை இயக்குகிற ஆண்டவரே தொழில்நுட்ப கருவிகளை இயக்குகிற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை எல்லாரையும் ஆட்கொண்டு என் தேவனுடைய ஆராதனை காரியங்களிலே நாங்களும் தேவனுக்குள்ளாக ஒரு தெய்வ பயத்தோடு ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இன்றைய நாள் வருகிற பிள்ளைகளையும் சீக்கிரமாய் தடைகளை அகற்றி ஐயா சீக்கிரமாய் கூட்டி சேருங்கப்பா. புதிதாக வருகிற பிள்ளைகள் மத்தியிலும் கர்த்தருடைய ஒரு தொடுதல்கள் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஐயா தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய ஆளுகை ஒன்றே இந்த இடத்திலே முற்று முழுதாய் ஆளுகை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாக நாங்கள் நாளும் ஆராதனைக்கு ஆதாரமாக சங்கீத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். 27வது சங்கீதம், சங்கீதம் 27வது சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கலாம். நான் ஒரு வசனமாகவும் நீங்கள் ஒரு வசனமாகவும் நாங்கள் படிப்போம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என்னுடைய நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு,
அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென், ஆமென். நிச்சயமாய் நாங்கள் திடமனதாய் இருந்து கர்த்தருக்குள் எப்பொழுதுமே காத்திருக்கத்தக்கதாக எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியாக கர்த்தர் எல்லா காரியங்களிலும் வேதம் சொல்லுகிறது, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணமா. அந்த மரணத்தையே ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்து எங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் அவருக்குள்ளே பலனாக எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கத்தக்கதாய் என் தேவன் எங்களுக்கு எப்பொழுதும் இருப்பார். அல்லேலூயா. ஆகவே அந்த தேவன் எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த தேவன் எங்களுக்கு ரட்சிப்பாய் எங்கள் விடுதலையாய் இருக்கிறபடினால் என்னாலும் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு புதிய ஒரு வெளிப்பாடுகளோடு புதிதான ஒரு பலத்தோடு என் கர்த்தர் எனக்காகவே அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். என்னை வாழ வைக்கத்தக்கதாய், என்னுடைய காரியங்கள்ல எனக்கு துணையா இருக்கத்தக்கதாய், என்னுடைய காரியங்கள்ல எனக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கத்தக்கதாய், எனக்குள்ள இன்னொரு நம்பிக்கையை பெருகத்தக்கதாய், விசுவாசத்தை பெருகத்தக்கதாய் கர்த்தர் எனக்காக உயிர்த்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய அந்த உயிர்த்த காரியங்களையும் நினைவு கூர்ந்து செய்த நன்மைகளையும் நினைத்து கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து கர்த்தரை நாங்கள் உற்சாகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை வாழ்க என்று சொல்லி அந்த உயிர்த்த இயேசுவினுடைய வார்த்தை நாங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும் என்று அவருடைய முதல் வார்த்தையே அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னது போல கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் நல்லா இருக்க வேண்டும், நல்லா இருக்க வேண்டும் என்றது கர்த்தருடைய விருப்பம். நாங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பது அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய முதல் வார்த்தையா இருக்கிறபடினால் கர்த்தரை கொஞ்ச நேரம் அவருடைய அன்பை நினைத்து அவருடைய அன்பை நினைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, ஓ உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்தவர், எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடித்தவர் ஐயா, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தாவே எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறபடினால் ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனிதரையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியா இருக்கிறவரே, மெய்யான ஒளியா இருக்கிறவரே, ஓ உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் ஐயா, ஸ்தோத்திரங்கள் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ள தேவனே, கிருபை உள்ள தேவனே, எங்களை ரட்சிக்கிற தேவனே, எங்களை ரட்சித்தவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வெளிச்சமா இருக்கிறவர், எங்கள் வெளிச்சமா இருக்கிறவர், நாங்கள் யாருக்கு பயப்படுவோம்? எங்கள் ஜீவனின் பலனா இருக்கிறவர், நாங்கள் யாருக்கு அஞ்சுவோம் ஐயா? உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் அரணான கோட்டை அப்பா, நீரே எங்கள் அரணான கோட்டை, எங்களை கைவிடாத தெய்வம் நீராண்டவரே. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம் ஐயா, நீர் எங்களோடு இருக்கிறீங்க ராஜா, எங்களோடு இருக்கிறீங்க ராஜா. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவர் அப்பா, நீங்க நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாங்கள் இன்னுமாய் பாடலை படித்து கர்த்தரை சர்வ வல்லவர் என் சொந்தமானார் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே அங்கே 1வது அதிகாரம் 3வது 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். எப்படி ஜெனிப்பித்தார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே எங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! எங்களுக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கி இருக்கிறார். நமது இயேசு கிறிஸ்து நமக்காக மீண்டும்
உயிர்த்தெழுந்ததினாலே தேவ பிள்ளைகளாகவே அந்த தேவன் எங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறபடினாலே அவரை நாங்கள் பாடி கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போமா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையினுடைய வழிநடத்தல் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறபடினால் அதை ருசித்தவர்களாக சொல்லி பாடுவோமா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயத்தானே, சந்தோஷமாய் இது உண்மைத்தானே, இது அதிசயத்தானே, இது உண்மைத்தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சொல்லுவோம். ஒரு புதையல் பெற்று கொண்டேன், ஒரு பொக்கிஷம் கண்டு கொண்டேன். ஒரு புதையல் பெற்று கொண்டேன், ஒரு பொக்கிஷம் என் இயேசுதான் என் ரட்சகர். அப்பாவை சொல்லுவோம். இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் உற்சாகமாய் சமாதானமும் ஆமென். என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், கைகளெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், கைகளெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சொல்லுவோம். இன்னொரு தடவை சொல்லுவோம். சர்வ வல்லவர் எங்கள் சொந்தமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரை இன்னுமாய் உயர்த்தி அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி சொல்லுவோம். சந்தோஷமும் சமாதானமும் நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பொங்கத்தக்கதாக அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே அவரை கர்த்தரை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் படிக்கும் பொழுது அந்த இன்னும் சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய சுகங்கள் பலங்கள் எங்களை நிரப்புகிறதா இருக்கிறபடினால் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. அல்லேலூயா. ஜீசஸ். சந்தோஷமும் சமாதானமும்
தேவனுடைய வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் அந்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆவியை எங்களுடைய உள்ளங்களிலே தாங்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் நின்னுமாய் கர்த்தரை உயர்த்துவோம். அந்த ஆவியுடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறபடினால், எங்களுடைய வாழ்க்கைகளிலே அதிசயங்களை செய்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் எங்கள் இரட்சகர், அவர் எங்கள் இரட்சகர், அவர் எங்கள் ராஜா, அவர் எங்கள் ராஜா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தகப்பனே, உங்களை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஐயா இன்னும் நிரப்பத்தக்கதாய் ஓ வல்லமையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர் எங்கள் முன்பாக செல்லுகிறபடினால் ஆண்டவரே, அன்று அந்த கல்லை எப்படியாய் புரட்ட முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரே, எப்படியாய் இதை அகற்ற முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமாய் அந்த காரியங்களை செய்தது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளிலும் ஏக்கங்களுக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு தவிப்புகளுக்கும் விடுதலையை கொடுக்கிற தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் விடுதலையின் நாயகன், நீங்கள் விடுதலையின் நாயகன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வமே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்கள் ஐயா, சோத்திரங்கள் ஐயா. உங்களாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்ட தேவனே, உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சர்வ வல்லவரையா, நீங்கள் சர்வ வல்லவர் ஆண்டவரே. இந்த பூமி அனைத்துக்கும் ராஜா நீங்கள் தான் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே வானத்தின் கீழும் பூமியின் மேலும் உங்களுடைய நாமத்தை தவிர வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லையே ஏசப்பா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தெய்வமாய் கொண்ட இனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. உங்களை தெய்வமாய் கொண்ட இனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள் ஏசப்பா. உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அப்படியே தொடர்ந்து கர்த்தரை நாங்கள் துதிக்க போகிறோம். எங்கள் மீட்பர் உயிரோடு எழுந்திருக்கிறபடினால் இன்னும் சந்தோஷமாய் இந்த நாளை நினைவு கூறிக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்னும் சந்தோஷமாய் துதிக்கத்தக்கதாய் எங்களை இன்னுமாய் ஒப்பு கொடுப்போமா? உற்சாகமாய் இன்னும் கரங்களை தட்டி நாங்கள் படிக்க போகிறோம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் படிப்போம். கர்த்தரை துதிக்க துதிக்க தேவனுடைய வல்லமைகள் எங்களை நிரப்புகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லி நடு நின்று நீக்கி, ஹல்லேலூயா.
தொல்லை நடுநின்று நீக்கி இருபயனும் மதிலை பணிவார் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார் தொடர்ந்து துதி உற்சாகமா எதை குறித்தும் யோசிக்காமல் எங்கள் மீட்பர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
கசப்புக்களை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிறவர். உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை வாளாக்காமல் எங்களை தலையாக்குகிற தேவன், எங்களை கீழாக்காமல் எங்களை மேலாக்குகிற தேவன். என் மீட்பர் உயிரோடு எழுந்திருக்கிறீர், என் மீட்பர் எங்களுக்காய் உயிரோடு எழுந்திருக்கிறீர் அப்பா. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எதிரான காரியங்கள் எல்லாம் முறியடிக்கிற தேவன், எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன். உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரங்களையா, சோத்திரங்களையா. உம்முடைய கிருபையினால், உம்முடைய கிருபைகளினால் எங்களை நிரப்புகிறவரே, உம்முடைய கிருபைகளினால் எங்களை தாங்குகிறவரே ஐயா, உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம். எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு எழுந்திருக்கிறது எங்களுக்காகப்பா. எங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கையை ஆண்டவரே உண்டாக்குகிற தேவனப்பா. உங்களை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஐயா. பல காரியங்கள், பல மனிதர்களுடைய பேச்சுக்கள், நீ இனி வாழ மாட்டாய், நீ இனி இப்படித்தான், உன்னுடைய நிலைமைகள் இப்படியே கீழ் நோக்கித்தான் போகும் என்று சொல்லி ஆண்டவரே உலகத்திலே பல விதமான கேள்விகள், பல விதமான பேச்சுக்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் என் கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை நித்தமும் நடத்தி ஆண்டவரே மகா வறட்சியான நேரங்களில் எல்லாம் எங்களை திருப்தி செய்கிற தேவன் நீர் என்று சொல்லி எங்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன், நல்லா இருப்பீங்க என்று சொல்லி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஐயா. முடிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிற காரியங்களிலே ஆண்டவரே மீண்டும் ஆண்டவரே ஒரு ஆரம்பத்தை தொடக்கி ஆண்டவரே எங்களை வாழ வைக்கத்தக்கதாய் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஐயா. நீர் எங்கள் இரட்சகராய் இருக்கிறபடினால், நீர் எங்கள் தெய்வமாய் இருக்கிறபடினால் தேவ பிள்ளைகளை சொல்லுவோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தரின் பலன், கர்த்தரின் பலன், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கைகளை எல்லாம் மீண்டும் கட்டி எழுப்புகிற தெய்வம் என்னுடைய தெய்வம், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, எங்களை உயிர்ப்பிக்கிறவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ கல்லையோ மண்ணையோ ஆண்டவரே ஒரு பேசாத காரியத்தை தொழுது கொள்ளவில்லை அப்பா. எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பார்த்து எங்களுக்காக நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிற தேவனே உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. நீங்கள் நல்லவர் அப்பா, நீங்கள் நல்லவர் அப்பா. தேவ பிள்ளைகளை அப்படியே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் தேவ பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த தேவனை நாங்கள் பார்த்து சொல்லி கர்த்தரை இன்னுமா உயர்த்த போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரையே நாங்கள் இன்னுமா உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்துவார். கர்த்தர் எங்களை இன்னுமாய் கைவிட மாட்டார். நாங்கள் படித்தது போல துதிப்போரை அவர் கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை. இன்றைக்கு சில வேளைகளிலே பல சூழ்நிலைகள், காரியங்கள் கைவிடப்பட்டதென்று உங்களுடைய மனசு சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்களுடைய நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலே ஒரு உயிர்ப்பித்தலை தருகிற தெய்வத்தை ஆராதிக்கிறபடினால் தேவ பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சொல்லி படிப்போம், ஒரு தியானத்தோடு படிப்போம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா.